ஓம் நமச்சிவாய. சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈசன் நம்மை எப்பொழுதும் கைவிடுவதில்லை. நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈசன் காரண காரியமின்றி எதையும் செயல்படுத்துவதில்லை. ஒரு கடற்கரையில் ஒரு நண்டு நடந்து சென்றது. அது தனது கால் தடங்களை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டது. நமது கால் தடங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று பேசி தனக்குத்தானே பெருமைப்பட்டு கொண்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த கடல் அலை அந்த கால் தடங்களை அழித்து விட்டது. இதை பார்த்த அந்த நண்டு, நீ என்னுடைய மிக பெரும் நண்பர் என்று நினைத்தேன், ஆனால் என்னுடைய அழகான கால் தடங்களை இப்படி அழித்து விட்டாயே என்று மிகவும் மனம் நொந்தது. இதற்கு பதிலளித்த கடல், இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பக்கம் வேறன் ஒருவன் வருவான். அவன் உனது கால் தடங்களை பார்த்து எளிதாக நீ இருக்கும் இருப்பிடத்தை அடைந்து உன்னை கொண்டு செல்வான். உன்னை காக்கவே நான் இவ்வாறு செய்தேன் என்றது அந்த கடல். இதே போல்தான் நாம் நினைத்தது சில சமயங்களில் நடைபெறாமல் இருக்கலாம். அதற்கு கடவுள் மீது நாம் கோபப்பட தேவையில்லை. நம்மை படைத்த அவனுக்கு நமக்கு எதை எப்பொழுது தர வேண்டும் என்று மிகவும் நன்றாகவே தெரியும். நாம் எண்ணியது நமக்கு கிடைத்துவிட்டால் ஒருவேளை அது நமக்கு பேராபத்தாக கூட இருக்கலாம். எதிர்காலத்தில் வரப்போவதை முன்பே நாம் அறிந்து கொள்ள இயலாது. எனவே ஈசன் வழிநடத்தும் பாதையில் நாமும் ஈசன் கரத்தை பிடித்து நம்பிக்கையோடு ஈசன் பின்னே செல்ல வேண்டும். ஈசன் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டார். ஈசன் நம்மை சோதிப்பார், ஆனால் என்றும் கைவிட மாட்டார். இளையான்குடி மாற நாயனார் மற்றும் அமர்நிதி நாயனார் போன்ற 63 நாயன்மார்களையும் ஈசன் சோதனை செய்தே ஆட்கொண்டார். இளையான்குடி மாற நாயனார் வறுமை நிலையிலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார் என்பதை ஊருக்கு உணர்த்த அவர் வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் நமது சிவபெருமான். அதேபோல் அமர்நிதி நாயனாரிடமும் திருவிளையாடல் புரிந்தே அவரை ஆட்கொண்டார். ஈசனது கிழிந்த கோவணத்திற்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஈடு இணை இல்லை என்பதை தன் திருவிளையாடல் மூலம் நிரூபித்து காட்டினார் ஈசன். பசியென்று வந்தவர்களுக்கு தன்னால் இயன்றதை வழங்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இளையான்குடி மாற நாயனாரிடம் திருவிளையாடல் புரிந்து அவரை ஆட்கொண்டார். தன் வீட்டில் உள்ள வறுமை சூழ்நிலையிலும் தன்னால் இயன்றதை செய்து வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு தொண்டு செய்தார் இளையான்குடி மாற நாயனார். இது போன்ற பல திருவிளையாடல்களை புரிந்து தன் பக்தர்களை ஆட்கொண்டுள்ளார் சிவபெருமான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும். நாம் நினைத்தபடி உலகில் சாத்தியமில்லாதது என்று எதுவும் இல்லை. ஈசன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்கள் எண்ணியது தானாகவே நடக்கும். ஈசன் நினைக்கும் நேரத்தில் நீங்கள் எண்ணியதை கண்டிப்பாக வழங்குவார். ஈசன் ஒருவனே தெய்வம், அவரே என்னை காக்க வல்லவர் என்று நம்புபவர்களுக்கு ஈசன் எப்பொழுதும் துணையிருப்பார். வாழ்வில் அழகான நட்சத்திரங்களையும் நிலவையும் பார்த்து ரசிப்பதற்கு நாம் இருளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இருளிலும் சில அதிசய நிகழ்வுகள் நடக்கும். ஈசனின் கையை பிடித்து கொள்ளுங்கள். உங்களை இருட்டினில் தனியாகவே விடமாட்டார். ஒரு காரியத்தை செய்ய இறங்கிவிட்டால் முன்வைத்த காலை பின்வைக்காதே. உன் கைகளை மீறி பிரச்சனைகள் செல்லும்போது உன்னை இந்த பூமிக்கு அனுப்பிய அந்த ஈசனை நோக்கி வேண்டு. ஈசன் கண்டிப்பாக உனக்கு அருள் புரிவார். நம்மை ஈசன் இந்த பூமிக்கு அனுப்பியதற்கு கண்டிப்பாக ஒரு உன்னத காரணம் இருக்கும். அது என்னவென்று தேடி கண்டுபிடியுங்கள். உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமும் உன்னை கிண்டல் செய்பவர்களிடமும் எதிர்த்து பேசாதே. அவர்களிடம் வீண் விவாதம் செய்து நமது நேரத்தை வீணாக்க தேவையில்லை. நம் செயல்களின் மூலம் அவர்களை வெற்றி கொண்டு நாம் யார் என்பதை அவர்களிடம் நிரூபிக்க வேண்டும். வயதான காலத்தில் நம்மை பெற்ற தாய் தந்தையரை நாம் பேணி காக்க வேண்டும். நம்முடைய சகோதரன் பார்த்துக்கொள்வார், நம் சகோதரி பார்த்துக்கொள்வார்கள் என்று அவர்களை எந்நேரமும் கைவிட்டு விடக்கூடாது. வயதான காலத்தில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர வேண்டியது பிள்ளைகளுக்குரிய உன்னத கடமையாகும். இதிலிருந்து மீறுபவர்களை அந்த ஈசன் என்றும் மன்னிக்க மாட்டார். முதியோர் இல்லத்தில் தாய் தந்தையை கொண்டு சேர்ப்பது ஒரு முறையற்ற செயலாகும். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மை பேணி பாதுகாத்தவர்களை அவர்கள் வயதான காலத்தில் நாம் பேணி பார்க்க வேண்டியது நம் கட்டாயமான கடமையாகும். எவன் ஒருவன் தாய் தந்தையரின் இறுதி காலத்தில் மகிழ்ச்சியாக அவர்களை வைத்துக் கொள்கிறானோ அவன் கண்டிப்பாக ஈசனின் அருளை பெற்றவனாக இருப்பான். ஈசன் அவனுடைய சோதனை காலத்தில் அவனை கைவிட மாட்டார்.
பிள்ளைகளும் ஒரு காலத்தில் பெற்றோர்கள் ஆகக்கூடியவர்களே. எனவே வருங்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய தாய் தந்தரை பேணி காக்க வேண்டும். ஈசன் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார், நம்முடனே இருப்பார். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. ஈசன் காப்பார்.